Good morning, girls. I wish you all a very happy Republic Day, and this is the 73rd Republic Day. So எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்கள் வீட்டிலே வந்து So you have witnessed the Republic Day parade in the TV channels and all. So first of all, I would like to say about what is the Republic is and what is a democracy, and then later on I just come to my topic on the 15 she heroes of the Indian Constitution. She heroes of the Indian Constitution. Another we would be knowing about the men. There are around more than 300 members were there in the Constituent Assembly in order to frame the Constitution. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து we have to know about lots and lots of detail. அதாவது as far as India is concerned, it is considered to be the lengthiest constitution in the world. So, and we are all being protected and saved and secured by the Constitution. That is the law of the land, right? So, the Constitution is considered to be the major thing as far as democracy is concerned. So, you have to know that the difference between what is a republic and what is a democracy. So, democracy, it is by the people, for the people, and of the people. They say that like that. There is a definition given by the U.S. Former President Abraham Lincoln. So democracy is defined as a type of government that is for the people, by the people, and of the people. So when you see here that the democracy is there, it has been lies in the hands of the people, right? As far as the republic is concerned, one minute. போயிட்டு இருக்கா? இதெல்லாம் அன்மியூட்டில் இருக்குன்றாங்க. அவனுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் வந்து பாருங்கள், என் சேனலில் யூடியூப் லைவ் லிங்க் போயிட்டுருக்கு. கேர்ள்ஸ், ஜஸ்ட் கம் டு மை சேனல். So we are just looking into the republic of the nation. So today being a Republic Day, it is a government where the power rests with the citizen of the nation. So as far as India is concerned, both we are considered to be India is a sovereign, socialist, secular, democratic republic. அப்படினு சொல்வாங்க. There is a preamble of the constitution says that India is a sovereign. கேட்கல அப்படின்ற. இது பாரு, ஜூம் பாரு. கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணுங்க. இப்போ பேசு. மைக் மியூட் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ கேக்குதா? Can you hear me now? Okay, thank you. So now so இவ்வளோ நேரம் பேசுனது கேட்கலனால I just come again to repeat the same thing. ஸோ ரிப்பப்ளிக் டெமோக்ரஸி, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கலாம், வாட் இஸ் அ ரிப்பப்ளிக் அண்ட் வாட் இஸ் அ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி. ஸோ டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னால் we are having all the rights to elect the members for us. அதாவது அசம்பிளிலையும் பாராளுமன்றத்துலையும் வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்மளை வந்து ஆள்றதுக்காக நம்ம தான் வந்து அவங்கள வந்து அனுப்புகிறோம்.
ஸோ இங்கே வந்து யார் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் வி ஆர் இம்பார்ட்டன்ட், பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் வந்து பீயிங் அ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நாட்டில் அப்படின்றது மட்டும் இல்லாமல் யூ நீட் டு நோ த பேஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். So actually I am just planning to have a lecture with you people regarding the features of the constitution in different class, in different series. I'll later tell you. அதாவது கான்ஸ்டியூஷனில் வந்து இப்போ நீங்கள் வந்து வென் யூ ஆர் ரைட்டிங் த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் போகும்போது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் சொசைட்டியில். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி தான் நிறைய கேள்வி வருது. அதனால் வந்து சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அதில் வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிப்ரவரியில் அப்படின்னு நான் வந்து உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆனோன்னா ஐ ஜஸ்ட் ஸ்பீக் ஆன் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன் ஃபுல் as a series of lecture. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிக் டே அப்படின்ற அந்த ஒரு பட்சத்தில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ ஹைலைட் ஆன் த டிஃப்ரெண்ட் விமென். அதாவது நிறைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அப்படின்னு அதாவது ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கப்படும் போதும் வந்து அதுக்கு வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஒரு அசம்பிளி மாதிரி போட்டு there were many people into that. ஓகே, அப்படி பார்க்கும்போது வந்து ஹவு மெனி அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து 73rd ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது 389 பேர், அதாவது 389 members were there in the constituent assembly to draft the constitution. நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து வரைவு செய்கிறதுக்கு வந்து 389 பேர் இருந்தாங்க. அதில் பார்க்கும்போதும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, விமனோட ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்லேயோ இல்லை வந்து ஸ்டேட் அசம்பிளிலையோ பார்க்கும்போதும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அரௌண்ட் 10% ஆஃப் த விமன் மெம்பர்ஸ். நான் கூட உங்கள் கிளாஸில் வந்து நான் பேசியிருப்பேன், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அதாவது அரசியலில் வந்து பெண்களுடைய ஈடுபாடு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அது வந்து என்றைக்கு வந்து ஜாஸ்தியாக வருதோ அப்போ வந்து விமனுடைய அந்த முழுமையான மேம்பாடு வந்து அடைய முடியும் அப்படின்னு நான் நிறையா வந்து உங்கள்கிட்ட கிளாஸ்லலாம் பேசியிருக்கேன். ஸோ இந்த ஒரு கான்டெக்ட் பார்க்கும்போதும் 389 members ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு அதில் வந்து 15 பேர் தான் விமன். ஸோ ஒன்லி 15 விமன் மெம்பர்ஸ் வெதர். அண்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. சின்ஸ் வி ஆர் ஆல்சோ விமன், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டியூரிங் த டைம் ஆஃப் 1950, அதாவது கிட்டத்தட்ட வந்து 73 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து வரைவு பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஐ ஜஸ்ட் தாட் தட் யூ ஹாவ் டு நோ தீஸ் திங்ஸ். தே ஆர் கன்சிடர்ட் டு பி த மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் அண்ட் த பவர்ஃபுல் வாய்ஸஸ் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு நாட்டில் வந்து ஆண்கள் பெண்கள் பாதின்ற இருக்கிற இதில் வந்து இது வந்து ஒரு 15 பேர் அந்த காலகட்டத்திலே வந்து, அதாவது பிரிட்டிஷ்க்கு அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒர்க்கில் வந்து பெண்களும் இருந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். So we all know that Dr. B.R. Ambedkar is considered to be the father of the Indian Constitution, right? ஸோ அதே மாதிரி வந்து நேற்று வந்து ஒரு இது பார்க்கும்போது மதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், யூ நோ த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ வந்து மதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேடம் பிகாஜி காமா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் வந்து என்னோடய சேனல்லே வந்து அந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் பிகாஜி காமா அப்படின்னு சொல்லி. அவங்க யாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ பார்சி கம்யூனிட்டி ஒரு லேடி. she helped many freedom fighters even though, அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஸோ she was a person who அந்த டிசைன் பண்ணது, அந்த நேஷ்னல் ஃப்ளாகை டிசைன் பண்ணதும் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி டீட்டெயில் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன், இதை வந்து சில மற்ற கான்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, நிறைய கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி, அந்த
அந்த அவுட்லைன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரி, கம்பேரிட்டிவ் கவர்மெண்ட்லலாம் வந்து ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன், யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. பட் அந்த கான்ஸ்டியூஷன் ஜப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லாம் வித்தின் ரொம்ப கம்மியான பேஜஸ் இருக்கும். சீக்கிரமாக ஒரு 2 ஹவர்ஸில் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் அ லெங்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வி ஜஸ்ட் நீட் டு நோ அபவுட் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். அதாவது இது வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் ஒரிஜினலாக எழுதப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,17,369 வார்த்தையும் 444 ஆர்டிக்கல், 22 பார்ட்டு, 12 ஷெட்யூல் அண்ட் 115 அமெண்ட்மெண்ட்ஸ். அதாவது இந்த நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குறதுக்கு வந்து நிறைய மற்ற நாட்டுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு அதில். அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர், யூகே, ஃப்ரான்ஸ் அண்ட் மெனி மோர். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் வந்து பெரிய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய கான்ஸ்டியூஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் மொனாக்கோன்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே தான் வந்து வேர்ல்டுலே வந்து சின்ன கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம் வந்து 3000 வார்த்தையிலே முடிஞ்சிருது. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி, அதனாலன்றது இல்லை, தே ஹவ் மேட் இட் வெரி ஷார்ட். ஸோ நம்மளோட தான் லெங்தியஸ்ட்டு. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் மொனாக்கோ தான் வேர்ல்டுலே ஷார்ட்டஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டெல்லாம் வந்து நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா திஸ் மே அப்பியர் அஸ் அ கொஷின் இன் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் as well. சரியா? ஸோ இவர் வந்து என்னென்னா இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், என்ன சொல்கிறாருன்னா, த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அதாவது அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படலைன்னா நான் தான் ஆளாக இருப்பேன், அதை பேர்ன் பண்ணுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்றது தான் அவருடைய வார்த்தை. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த அளவுக்கு, அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இது பண்ணி எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கு தான் அவர் அந்த மாதிரி சொன்னது. ஓகே. ஸோ இது வந்து யார் எழுதுனாங்கன்னா, நீங்கள் கூகுளெல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கில், கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்டிக்காக நல்லா எழுதியிருப்பாங்க. அது யார் எழுதுனாங்கன்னா, பிரேம் பிஹாரி நராயண் ரசாய்தா அப்படின்றவர் தான் அது எழுதுனது. அந்த இந்தியன் கேலிகிராஃபர், அது வந்து இட்டாலிக் ஸ்டைலில் அழகாக எழுதியிருப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங். ஓகே. நீங்கள் வந்து கொஞ்சம் யூடியூப் லைவில் கூட கொஞ்சம் வாங்க கேர்ள்ஸ். ஸோ நீங்கள் இங்கே ஜூமில் இருக்கீங்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது கொஞ்சம் யூடியூப் லைவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜஸ் வந்து இட் வாஸ் டெக்கரேட்டட் பை த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சாந்தினிகேட்டன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இந்தியாவில். அதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் தான் வந்து நல்லா அழகாக வந்து இது பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு பேஸு. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ மீட் பண்ணாங்க ஃபஸ்ட்டுனா, December 9, 1946. ஸோ அதில் மீட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு அவங்களுக்கு அதை எழுதி முடிக்கிறதுக்குன்னு பார்த்தா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். ஸோ 2 years 11 months and 18 days, இவ்வளோ நாள் ஆச்சு அவங்களுக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை எழுதி முடிக்க. ஸோ இந்த 380 பேரும் 89 பேரும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தப்பட்டுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 2000 வாட்டி அதை திருத்தி அமைச்சிருக்காங்க. அதாவது நம்ம வந்து 1950 இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, இந்தியாவுடைய அந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கக்கூடியது வேறு. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சட்டங்கள் வந்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய க்ரைம்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு பார்த்தா, இப்போ உள்ள ரீசெண்ட் பீரியடில் க்ரைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சைபர் க்ரைம்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் சொசைட்டியில் நம்ம இருக்கோம். ஸோ ஃபார் தட் ரீசன் இந்த அரசியலமைப்பு சட்டமோ இல்லை வந்து சட்டங்களோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வடிவமைக்கப்படணும். அதனால தான் திருத்தங்கள் ஏற்படுத்தப்படுது கான்ஸ்டியூஷனில். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ த ஒரிஜினல் காப்பீஸ், நம்மளுடைய ஒரிஜினல் அந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த கையில் எழுதுனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னா, இட் ஹஸ் பீன் கெப்ட் இன் அ ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்டு கேசஸ் இன் த லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது ஹீலியம் அந்த பேக் பண்ணி நல்லா அது பத்திரமா இருக்கணும், ஒரிஜினல் வந்து பத்திரமா இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டதுன்னா, அதாவது இன்றைக்கி, தட் இஸ் த ரிப்பப்ளிக் டே, 26 January 1950. It was adopted in the year 1950, right?
So coming to the she heroes of the constitution. One minute. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இந்த விமனில் இம்பார்ட்டண்ட்டான அந்த 15 பேர் அப்படின்னு சொன்னால் ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் த நேம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நம்பர் 1 இஸ் ஐ ஜஸ்ட் கோ அக்கார்டிங் டு த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அம்மு சுவாமிநாதன் நம்பர் 1. இவங்க வந்து ஐ ஜஸ்ட் கிவ் யூ த டீட்டெயில்ஸ் லேட்டர். நெக்ஸ்ட்டு ஆனி மாஸ்கரின், தாக்ஷாயினி வேலாயுதன், பேகம் ஐசாஸ் ரசூல், துர்காபாய் தேஷ்முக், ஹன்ஷா ஜிவ்ராஜ் மேத்தா, கமலா சௌத்ரி, லீலா ராய், மாலதி சௌத்ரி, பூர்ணிமா பானர்ஜி, ராஜ்குமாரி அம்ரித் கவுர், ரேணுகா ரே, சரோஜினி நாயுடு, சுச்சிதா கிருபாலினி, விஜய் லக்ஷ்மி பண்டிட். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து அந்த 15 பேர். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது வந்து நீங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ஈவன் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. இங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வந்து மென்னோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இந்த விமன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போதும் கொஞ்சம் வந்து நிறைய வந்து விமனை வந்து நிறைய ப்ராமினெண்ட்டாக கொண்டு வந்ததில்லை. ஸோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் விமன் வேர் நாட் ஸோ எஜுகேட்டட். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க, ஏன்ஷியன்ட் டைம்ஸ், மிடிவல் டைம்ஸ்லலாம். ஏன்ஷியன்ட் டைமில் கொஞ்சம் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் விமனை வந்து கொஞ்சம் வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே வேர் இன் தேர் ஹோம் இட் செல்ஃப். ஸோ மாடர்ன் பீரியடில் தான் ஆஃப்டர் த சோஷியல் ரிஃபார்ம்ஸ், அதாவது சமூக சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் வந்து ராஜா ராம்மோகன் ராய் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, விமன் நீட் டு பி எஜுகேட்டட் அப்படின்ற போது அந்த 19ஆம் நூற்றாண்டு இறுதி காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய ரிச் விமன் அவங்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் தே வென்ட் டு த ஃபாரின் கண்ட்ரீஸ் அண்ட் தே ஸ்டார்டட் கெட்டிங் தேர் எஜுகேஷன். ஸோ ஒரு கல்வி, இப்போ நீங்கள்லாம் ஏன் படிக்கிறீங்க? ஸோ இட் ஹேஸ் டு ஹாவ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு கல்வி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி கொண்டு போகும். ஸோ அந்த கல்வினால தான் வந்து எந்த முன்னேற்றமுமே சொசைட்டியில் ஏற்படும். ஆண்களோ சரி இல்லை பெண்களோ சரி, அந்த கல்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும் இந்த அதனால தான் வந்து இந்த 389 பேரில் இந்த 15 பேர் வந்து விமன். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே வந்து இவங்களால் வந்து அவ்வளோ வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது, அந்த ஆண்களுக்கு நிகராக வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஒய் நாட் நவ்? ஸோ எதுக்கு நான் இந்த ஒரு டாபிக் எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ இன்ஸ்பிரேஷன். அந்த ஒரு சூழ்நிலையில், அதாவது இப்போ வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது, ஃபோன் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஸ்பீடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து எவ்வளோ நிறைய செய்யலாம் சொசைட்டிக்கு, இல்லையா? ஸோ ஒன்றால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ ரிப்பப்ளிக் டே வருஷம் தான் வருது. ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே வருது. ஒரு நாளைக்கு வந்து அந்த கொடி எடுத்து நம்ம ஷர்ட்டில் இதில் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு மட்டும் பேட்ரியாட்டிசம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ ரியல் பேட்ரியாட்டிசம் as far as I am concerned, and it is a real fact also. ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாடை வந்து நீ நம்ம நினைக்கணும் அப்படின்னா தட் இஸ் அப்சல்யூட்லி நாட் நெசசரி அட் ஆல். ஒரு நாளைக்கு நினைக்கக்கூடியது கிடையாது நாடு. ஈச் அண்ட் எவ்ரி டே, because we are the citizen of this nation. As a citizen we have to do what is needed for the society. என்ன ஒரு சொசைட்டிக்கு என்ன நீட் இருக்குது? இப்போ இவங்கெல்லாம் நம்ம எதுக்கு போயிட்டு அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கஷ்டம், இட் இஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோமா? இல்லையா? So you have to know these people, that is they are considered to be the great inspirer for the other women, right?
ஸோ அம்மு சுவாமிநாதன் அப்படின்றவங்க வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து கேரளாவிலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க. அவங்கள வந்து அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஷார்ட்டாக, செல்லம்மா. ஸோ அவங்க வந்து ஷீ வாஸ் கன்சிடர்ட் டு பி அ சோஷியல் ஒர்க்கர் அண்ட் பொலிட்டீஷியன். விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. அது வந்து 1917 ஆன்னி பெசண்ட்டு, மார்கரெட் கசின்ஸு, அப்புறம் மிஸ்ஸஸ் அம்பு ஜம்மால் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க படித்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அம்மு சுவாமிநாதனுடைய மேஜர் எய்மாக இருந்தது அவங்களுடைய வாழ்க்கையில். ஸோ ஷீ ஸ்டார்டட் அட்ரெஸ்ஸிங் த இஷ்யூஸ். பெண்கள் இது பண்ணுற அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ ஷீ பிகான் டு அட்ரெஸ் த எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த விமென் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரியே இருக்கும்போதும் ஷீ ஆல்சோ ஹேட் அ மீட்டிங் வித் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர். ஸோ அண்ட் தென் ஷி வாஸ் elected டு த லோக்சபா 1952. நம்ம ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் 1952 வந்து லோக்சபாவுக்கு அவங்க எலெக்ட் ஆகுறாங்க. மறுபடியும் ராஜ்யசபாவுக்கும் எலெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களால எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், டியூரிங் அவர் ஏர்லி டேஸ், அதாவது 1917 அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க சோஷியல் ஒர்க்கு. ஸோ அந்த 17, 20, 30, 40 கிட்டத்தட்ட வந்து 30 வருஷத்துக்கு மேலே வந்து ஷீ வாஸ் இன்டு த ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஸோ தட் மேட் ஹர் டு கிவ் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. ஸோ லோக்சபாவில் ஷி பிகம்ஸ் த மெம்பர் கீழ் சபையில் 1952. அதே மாதிரி ராஜ்யசபாவில் 1954 ஷி பிகம்ஸ் த மெம்பர். ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், சினிமா. ஸோ அது மூலமாக சொசைட்டிக்கு நிறைய சொல்கிறதுன்றனால அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப பிடிக்கும். தென் ஷி வாஸ் ஈவன் அப்பாயிண்டட் அஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிலிம் ஃபார் சொசைட்டி, சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆனி மாஸ்கரன். இவங்க வந்து ஒரு லாட்டின் கேத்தலிக் ஃபேமிலியில், இவங்களும் வந்து கேரளாவிலேருந்து வந்தவங்க தான். ஷீ வாஸ் கன்சிடர்ட் டு பி த உமன் வித் மெனி ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு உமன் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த நிலையை அச்சீவ் பண்ணுறது. ஆனால் இவங்க வந்து நிறைய விஷயத்தில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த ஒரு 20th century பிகினிங்கில் வந்து யாருமே கிடையாது. விமன் நிறைய வந்து சொசைட்டல் ஒர்க்கில் நிறைய பேர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கும்போது ஷி வாஸ் அ ஃபஸ்ட் உமன். அதாவது திருவாங்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது கேரளாவில். திருவாங்கூர் ஸ்டேட் காங்கிரஸில் இவங்க தான் ஃபஸ்ட்டு மெம்பர், ஃபஸ்ட்டு உமன். தென் ஷி வாஸ் ஸ்டேட் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமில் நிறைய பாலிட்டிக்ஸில் ஈடுபட்டு அந்த சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டு 1939 47 வரைக்கும் வந்து நிறைய தடவை வந்து இவங்க ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஃபார் த சேக் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் ஷி வாஸ் எலெக்டட் டு த லோக்சபா. ஸோ இது வந்து அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம். ஷி வாஸ் கன்சிடர்ட் டு பி த மெனி ஃபர்ஸ்ட். நிறைய இடத்துல வந்து நிறைய ஃபஸ்ட்டு அப்படின்றத வந்து இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க அந்த இதை. ஸோ 1951 ஷி வாஸ் அ மெம்பர் ஆஃப் த லோக்சபா. தென் she became the first woman MP from Kerala. இவங்க தான் முதல் வந்து உமன் எம்பி. உங்களுக்கு எத்தனை விமன் எம்பி தெரியும்னு தெரியல. நம்ம இவங்க கனிமொழி மேடம் இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் எம்பி, கருணாநிதி மேடம் அவரோட பொண்ணு. ஸோ அந்த மாதிரி வந்து ஷீ இஸ் த உமன் எம்பி ஃப்ரம் கேரளா. அண்ட் தென் லேட்டர் ஆன் ஷி பிகம்ஸ் அ மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் த ஹெல்த் அண்ட் பவர். ஸோ இந்த மாதிரியே வந்து நிறைய ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. Understood? She is a great inspiration for not only for the women of Kerala but to the entire nation. Understood? So next, இப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் வந்து என்னன்னா, எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் என்னென்னா, பிகாஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அந்த 600 பேரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுவீங்களா அப்படின்றது தான் என்னோடது. ஸோ ஐ ஜஸ்ட் மேக் மை எஃபர்ட் ஆஸ் அ டீச்சர் in order to give these examples so that it acts as an inspiration for you people.
இவங்க மாதிரி தான் செய்யணும்னு கிடையாது. யூ கேனாட் கம்பேர் ஆர் யூ கேனாட் காப்பி அதர் பீப்புள், பட் யூ கேன் பிகம் அ ஐடியல். உங்களுக்கு என்ன முடியுமோ அப்படின்றத உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு திங்க் ஆன் தீஸ் லைன்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் மூணாவது யாருன்னா தாக்ஷாயினி வேலாயுதன். ஷீ இஸ் த ஒன்லி தலித் உமன் இன் திஸ் கமிட்டி. அதாவது கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் வந்து ஷீ இஸ் த ஒன்லி தலித் உமன் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி அ சோஷியல் சாம்பியன். இவங்க வந்து கொச்சின்லேருந்து பிறந்து வளர்ந்தவங்க. 1946 ஷீ பிகேம் த ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட்டில் வந்து, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாராளுமன்றம் வந்து இது பண்ணாங்க. அதில் வந்து ஷி பிகம்ஸ் அ மெம்பர் அண்ட் ஷி வாஸ் கன்சிடர்ட் டு பி த யங்கஸ்ட் மெம்பர். சின்ன வயசில் வந்து 34 வயசில் வந்து ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் ஒரு பெண் வந்து ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். So she worked with Dr. B.R. Ambedkar on many issues related with the scheduled caste community during the debates. அதாவது நிறைய அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ஷீ வாஸ் வித் B.R. Ambedkar and participated in many debates. ஸோ இவங்க வந்து அந்த கேரளாவில் இருந்த அந்த ஜாதிய முறைக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் இந்த ரிஜிட் காஸ்ட் சிஸ்டம், அந்த கேரளாவில் இருந்த காஸ்ட் சிஸ்டமில் வந்து காஸ்ட் சிஸ்டத்தை வந்து ஒழிக்கணுன்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணது வந்து தாக்ஷாயினி வேலாயுதன். ரைட். நெக்ஸ்ட்டு பேகம் ஐசாஸ் ரசூல். ஷீ இஸ் கன்சிடர்ட் டு பி அ ட்ரீமர் ஆஃப் அன் ஈகாலிட்டேரியன் இந்தியா. அதாவது இந்தியா வந்து ஒரு பெரிய அந்த மற்ற உலக நாடுகள் மாதிரி வந்து நிறைய டெவலப் ஆகணும் அப்படின்னு இவங்களுடைய கனவு. ஸோ ஷீ இஸ் த ஒன்லி முஸ்லீம் உமன். அதாவது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் வந்து, அதாவது ஜென்ரலாக வந்து முஸ்லீம் உமன் வந்து நிறைய அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள், யாரையுமே வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய அந்த மாதிரியான ஒரு சொசைட்டல் இதில் வந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து இட் இஸ் அ பிக் இஷ்யூ, பிக் திங். ஓகே. ஷீ கேவ் அப் த பர்தா, அந்த புர்காலாம் போடுவாங்களே அதெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படின்றத யோசித்து ஷீ பிகேன் டு ஒர்க் அலாங் வித் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஷீ பிகேன் டு பார்ட்டிசிபேட் இந்த எலெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து முஸ்லீம் லீகில் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஷீ ஜாயின்ட் த காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸில். அலாங் வித் ஹர் ஹஸ்பண்ட் ஷீ ஜாயின்ட் வித் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ஷீ வாஸ் எலெக்டட் டு த ராஜ்யசபா. அப்புறம் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தான் இவங்க வந்தது. ஸோ 1969 1990 வரைக்கும் உத்தரப்பிரதேஷுடைய அந்த சட்டமன்றத்தில் வந்து இவங்க இருந்தாங்க. ஷி வாஸ் த மினிஸ்டர் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் மைனாரிட்டிஸ். ஸோ இவங்க வந்து நீங்கள் வந்து நான் இந்த லைவ் முடிஞ்சோன்னு ஒரு வீடியோ ஒன்று நான் பப்ளிஷ் பண்ணுறேன், விமன் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்லேயே அது ப்ரீமியர் கூட போடுவேன், நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ வில் சென்ட் யூ த லிங்க். ப்ரீமியர் போட்டால் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து யூ கேன் see all these women in pictures, right? So this Begum Aizaz Rasool was considerably contributed to the popularizing women's hockey. அதாவது ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருந்த ஒரு விமன் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக வந்து அந்த அளவுக்கு அப்போ உள்ள காலகட்டத்திலே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இட் இஸ் அ பிக் கான்ட்ரிபியூஷன். அதாவது இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் வந்து என்னது, ஹாக்கி. ஸோ அந்த இந்தியா நேஷ்னல் ஹாக்கியில் வந்து விமென்ஸ் ஹாக்கியை வந்து பாப்புலரைஸ் பண்ணது வந்து பேகம் ஐசாஸ் ரசூல். Okay, so in 2000 she was awarded with Padma Bhushan for her contribution to social work. அதாவது இந்தியாவில் நிறைய அந்த இன்னைக்கு கூட வந்து அவார்டு நிறையா கொடுப்பாங்க. ரிப்பப்ளிக் டே அந்த ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் த ரிப்பப்ளிக் டே நிறைய பிரேவரி அவார்டு, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு நிறைய அவார்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நேச்சுரலி சொல்ல முடியாது, பிற்காலத்தில் வந்து அது வந்து நல்லதாக கூட அது ட்ரீம் வந்து பழிக்க கூட செய்யும். அதனால் வந்து கீப் தட் இன் மைண்ட். ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட அவார்டு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றத வந்து ஜஸ்ட் திங்க் ஓவர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் துர்காபாய் தேஷ்முக். ஸோ இவங்க வந்து ரொம்ப, அதாவது 12 வயசுலேயே வந்து ஒரு பெண்ணால் வந்து இப்போ பெருசாக யோசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். தட் வாஸ் த பிக் எக்ஸாம்பிள் இஸ் துர்காபாய் தேஷ்முக்.
She was born in Andhra Pradesh and she began to participate in the non-cooperation movement along with Mahatma Gandhi and Andhra Kesari அப்படின்னு சொல்லுவாங்க, பிரகாசம் அப்படின்றவர். அவர் கூட ஜாயின் பண்ணி சால்ட் சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் இந்த துர்காபாய் தேஷ்முக். நம்ம சென்னையில் கூட துர்காபாய் தேஷ்முக் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு சாலை இருக்குது. ஸோ ஷி வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். அதாவது சத்தியாகிரகத்தில் வந்து நிறைய வந்து பெண்களையோ இல்லை வந்து நிறைய அதாவது அந்த அந்த டைமில் இருந்தக்கூடிய அந்த சொசைட்டியில் மெட்ராஸில் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஆந்திர மகிழா சபாவும் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, ஷி வாஸ் கன்சிடர்ட் டு பி த நிறைய அதுக்கப்புறமா இவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனால் நிறைய அந்த ஷி பிகேம் த சேர்பர்சன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்ட், நேஷ்னல் கவுன்சில் ஃபார் விமென்ஸ் எஜுகேஷன் அண்ட் நேஷ்னல் கமிட்டி ஆன் கேர்ள்ஸ் அண்ட் விமன் எஜுகேஷன். அந்த மாதிரி வந்து நிறைய இருந்திருக்கு. ஷி வாஸ் ஆல்சோ பிகம் த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த பிளானிங் கமிஷன் as well. Understood? So she got later on she got the Nehru Literary Award in 1971 and she was awarded with Padma Vibhushan in 1975. Okay, so these are the இது வரைக்கும் நம்ம 5 பேர் பார்த்துருக்கோம். The next one is Hansha Jivraj Mehta. அதாவது இவங்க வந்து பெரிய ரைட்டர். அதாவது அதாவது பேனாக்கு இருக்கக்கூடிய பவரே வந்து பெரிய விஷயம். ஓகே, த பவர் ஆஃப் த பென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷீ இஸ் அ பர்சன் ஹூ ரைட்ஸ் வெரி வெல். ஷீ ஸ்டடீட் இன் இங்கிலாந்து. அப்புறம் ஜேர்னலிசம் படித்தவங்க, இவங்க சோஷியாலஜி படித்தவங்க. அண்ட் ஷீ பிலாங் டு அ திவான் ஃபேமிலி, பெரிய ரிச் ஃபேமிலியில் இருந்தவங்க தான். பட் at the same time she was very much interested towards the welfare of the nation. She wrote many books. அதுக்கப்புறம் அந்த ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்லையும் வந்து she participated. She served as a constituent assembly member and she held various positions. அதாவது விமென்ஸ் ரைட்ஸுக்காக வந்து நிறைய வந்து பாடுபட்டவங்க இந்த ஹன்ஷா ஜிவ்ராஜ் மேத்தா. அதுக்கப்புறம் SNDT இந்தியாவில் வந்து முதல்ல வந்து பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த SNDT விமென்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த விமென்ஸ் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலராகவும் இவங்க செயல்பட்டிருக்காங்க. And she was the board member of the Inter-University Board and the All India Secondary Board of Education and the Bombay Schools Committee. அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வாஸ் ஹன்ஷா ஜிவ்ராஜ் மேத்தா. அண்டர்ஸ்டுட்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமலா சௌத்ரி. அதாவது அது பெண்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்காக குடும்பத்தையே வந்து எதிர்த்து போராடினவங்க வந்து இந்த கமலா சௌத்ரி. அதாவது ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் லக்னோவில் இவங்க இருந்திருக்காங்க. ஷி வாஸ் அ ஹிந்தி ஸ்டோரி ரைட்டர். அதாவது அவங்க இருந்த அந்த ஃபேமிலி வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணனால அவங்கள எதிர்த்து இவங்க வந்து நம்ம நாட்டுக்காக வந்து அவங்க குடும்பத்தையே எதிர்த்தவங்க வந்து இந்த கமலா சௌத்ரி. தட் வாஸ் அ பிக் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஹர் சைட். Okay, she was an active participant in the civil disobedience movement of 1930. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் 54வது அந்த மாநாடில் வந்து ஷி ஆக்டட் அஸ் த வைஸ் பிரசிடென்ட். ஷி வாஸ் அ செலிப்ரேட்டட். இவங்க வந்து பெரிய அந்த ஸ்டோரி ரைட்டர், ஃபிக்ஷன் ரைட்டர் அண்ட் ஹர் ஸ்டோரிஸ் வந்து பெண்களை பற்றி அந்த மாடர்ன் நேஷனில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீலா ராய். ஷி வாஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூட்டர் டு விமென்ஸ் எஜுகேஷன். அதாவது பெண்களுடைய அந்த எஜுகேஷனுக்கு வந்து நிறைய வந்து அந்த லீலா ராயோடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. ஷீ எஸ்டாப்ளிஷ்ட் த தீபாவளி சங்கா அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு ஹைலைட் ஓவர் ஹியர் இஸ் இவங்க வந்து ஷி வாஸ் வெரி வெல் அசோசியேட்டட் வித் சுபாஷ் சந்திர போஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு வந்து சொல்ல முடியாத நிறைய கான்ட்ரிபியூஷன். அதில் வந்து அந்த ஃபார்வர்ட் பிளாக்னு ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கில் ஷீ பார்ட்டிசிபேட்டட் அலாங் வித் சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸை வந்து அந்த ஃபார்வர்ட் பிளாக் அந்த வீக்லியை வந்து டோட்டலாக இவங்கக்கிட்டேயே கொடுத்து பார்த்துக்க சொல்லிவிட்டு அவர் வந்து வெளிநாட்டுக்கு போனார். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாலதி சௌத்ரி. ஷி வாஸ் அ வெரி, அதாவது காந்தியை வந்து ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர். அதில் வந்து இவங்க வந்து ஷி வாஸ் வெரி மச் கமிட்டட் டு மகாத்மா காந்தி.
She was from East Bengal and she married a person called Chowdhury. அவர் வந்து ஒடிசாக்கு பிற்காலத்தில் அதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டராகவும் வந்தார் அவர். ஸோ அவங்க தான் இந்த மாலதி சௌத்ரி. ஷீ ஃபார்ம்டு த மெனி திங்ஸ் ஃபார் த சத்யாகிரகா. அதுக்கப்புறம் அந்த பூதான் மூமெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஆச்சாரியா பினோபாவர் அவர் கூட சேர்ந்து வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த பெண்கள்லாம் இதெல்லாம் வந்து யோசிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்திருக்காது. இவங்கள பார்த்து வந்து பிற்காலத்தில் 1950களுக்கு அப்புறமா வந்து நிறைய பெண்கள், இப்போ நீங்கள் வந்து இப்போ என்னோடய சேனல்லே நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஒவ்வொருத்தராக கொடுத்துட்ருக்கேன். ஏன் வந்து நான் அந்த சேனலில் அந்த சல்யூட்டிங் விமன் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, விமன் ஆர் நாட் ரிட்டன் ஹிஸ்ட்ரி புக்ஸ் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். நிறைய வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து தெரியாமல் இருக்குது. பட் இந்த சின்னதாக தான் இருக்கும். அதாவது அவங்கள வந்து ரொம்ப சின்ன அளவில் தான் காட்டியிருப்பாங்க. பட் தே ஹாவ் டன் அ லாட் ஈவன் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கிறோம், தட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சொசைட்டி வெரி வெல். இப்போ தெர் ஆர் மெனி சப்ஜெக்ட், சயின்ஸு, இன்ஜினியரிங், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் வந்து அந்த சயின்ஸ் என்ஜினியரிங்லாம் வந்து இட் இஸ் ஓகே, இட் இஸ் குட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இன் வேரியஸ் ways. But for the human beings, the art subjects are very important. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லா அப்படி இல்லை வந்து லா அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தே வில் லுக் இன் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல்ரெடி, அதாவது இந்த மாதிரியான ஒரு க்ரைம் வந்து முன்னாடி நடந்திருக்கா, அவங்க வந்து என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க தண்டனை அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கும்போது அப்போ ஹிஸ்ட்ரி தான் தேவைப்படுது. It's not only science or many other subjects. There is a history of science also. So each and everything has a history. அதாவது இன்னைக்கு நடக்கிறது தான் நாளைக்கு ஹிஸ்ட்ரி. What is happening today is tomorrow's history. Okay, so we have to rely on the history. நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக யோசிக்காதீங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறனால என்ன யூஸ் ஆகுது போகுது, ஹிஸ்ட்ரினால என்ன ஆகுது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. It gives you a indirect benefits. Okay, lots of benefits are there in studying the history. You can act as a good human being to the people. You will understand what people think, எந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புலப்படும். அந்த ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, சைக்காலஜி அந்த மாதிரிலாம் நம்ம படிக்கும்போதும் we can really deal with the people. We can really understand. அவங்க சொல்லவே இல்லைனா கூட we can understand what they are. ஓகே, ஸோ அதனால் வந்து யூ ஷுட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை அதை வந்து நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவோ அதை வந்து வாழ்க்கைக்கு ஏற்றதாகவோ மாற்ற வேண்டியது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறனால என்ன மேம் யூஸு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கைவிட்டுருங்க, சரியா? ஸோ தெர் இஸ் அ கிரேட் பெனிஃபிட் ஆஃப் ஸ்டடியிங் ஹிஸ்ட்ரி. யூ ஷுட் நோ. அதாவது இப்போ நம்ம 75 years ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் இருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கலெக்டிங் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அபவுட் த ப்ரீவியஸ் த பீப்புள் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் ஃபார் த நேஷன். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் ஆக்ட் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, வை நாட் வி? நம்மளால் வந்து என்ன ஏதாவது செய்ய முடியுமா நாட்டுக்கு அப்படின்னு இப்போ பார்க்கும்போதும் இப்போ உள்ள சூழ்நிலை, இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய யங் பீப்புள் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களால் சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும், உங்கள் ஏரியாவில், உங்கள் வீட்டுக்கிட்ட, இல்லை உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ரிலேட்டிவ்ஸில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கீங்க, 20 வயசுக்குள்ளே இருக்கீங்க, உங்களால் அதாவது நிறைய அசாத்தியமான வேலைகள் வந்து நிறைய செய்ய முடியும். இப்போ நான்லாம் பார்த்தேன்னா க்ராஸ்டு 50 years கிட்ட நான் வந்துட்டேன். ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து தெர் இஸ் அ பிக் நிறைய நாள் இருக்குது வாழ்க்கையில். அதனால் வந்து யூ ஹாவ் டு திங்க் வெரி ஹார்ட் அண்ட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் த சொசைட்டி. வாழ்க்கையில் வந்து பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், கல்யாணம் பண்ணோம், குடும்பம் நடத்தினோம், செத்து போயிட்டோம் கிடையாது. தட் இஸ் நாட் அ லைஃப். அண்டர்ஸ்டுட்? தேர் ஷுட் பி சம்திங் குட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது த பீப்புள் பிகம்ஸ் கிரேட் பிகாஸ் ஆஃப் தேர் டூயிங்ஸ். அவங்க வந்து தே திங்க் டிஃப்ரெண்ட்லி.
when they began to think differently, they can do wonders for the society. ஓகே, ஒரு சின்ன சின்ன பசங்க கூட வந்து என்னென்னமோ புதுசாக என்னென்னமோ செய்யும்போது வந்து ஒய் நாட், நம்மளால் வந்து எதாவது செய்ய முடியுமா? நிறைய இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு, வெளியே நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது, உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றத வந்து வெளியே வந்து கொண்டு வரதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஃபோனில் எல்லாமே பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சர் வில் பி ஸோ குட். பிகாஸ் பெரிய இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து ரோபோலாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ அன்னைக்கு கூட வந்து ஒரு இதில் நியூஸில் படிக்கும் போதும் ஒருத்தர் வந்து ரோபோ வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு. ஸோ இஸ் ஜஸ்ட் பிகமிங் ஸோ ஃப்ரெண்ட்லி வித் த ரோபோ. அதாவது அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த டைமில் அவர் வந்து ஒரு ரோபோ ஒன்று வாங்கியிருக்காரு வெளிநாட்டில். ரோபோ வாங்கிட்டு அது வந்து எல்லாமே இவருக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ நவ் ஹீ பிகேம் ஸோ க்ளோஸ் வித் தட் ரோபோ அண்ட் ஹீ வாண்டட் டு மேரி தட் ரோபோ. லக்கிலி தட் ரோபோ இஸ் அ கேர்ள். ஓகே, அண்ட் ஷீல் பி மேரிங் தட் ரோபோ ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து சொசைட்டியில், வேர்ல்டில் நிறைய நடக்குது. ஓகே, நிறைய ஸ்பேஸ்க்கு போகலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம வந்து 2 வருஷமாக கொரோனாவில் இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். ஆனால் படிக்காமல் இல்லை, எதுவும் பண்ணாமல் இல்லை, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து பிற்காலத்தில் வந்து நார்மல்சியாக கூட மாறும். எல்லாமே வீட்டுக்கு வந்துடும், வீட்டுக்குள்ளேயே நம்ம எல்லாமே பண்ணிடலாம், இது பண்ணலாம், வேலை செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்றது தான் நம்ம திங்க் பண்ணணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நீடட். யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, உனக்கு என்ன வேணுன்றதை நீ திங்க் பண்ணி பார்த்து உன்னோட திறமையை நீ வளர்த்துக்கிட்டனா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் லீட் அ வெரி பீஸ்ஃபுல் லைஃப் அண்ட் அ ஹாப்பி லைஃப் அஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட்டு பூர்ணிமா பானர்ஜி. அவங்க வந்து ஷீ இஸ் அ கிரேட் சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதாவது எல்லாருக்குமே எல்லாமே பொதுவானது அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அந்த சோஷியலிஸ்ட்டு. She belongs to Uttar Pradesh and she began to participate in the freedom movement and she became the secretary of the Indian National Congress. இவங்க வந்து அருணா அசஃப் அலியோடைய சிஸ்டர். அருணா அசஃப் அலின்றவங்க வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட். அவங்களோட சிஸ்டர் தான் இந்த பூர்ணிமா பானர்ஜி. Okay, so then she began to participate in various things and the Kisan meetings and சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ், அந்த பீப்புள் who worked in the rural areas, அவங்களுக்காக வந்து நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தான் இந்த பூர்ணிமா பானர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இந்த ராஜ்குமாரின்றது உண்மையான ராஜ்குமாரி தான், ராஜகுமாரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இவங்க வந்து ஒரு பிரின்சஸ், ஒரு இளவரசி மாதிரி ராஜகுமாரி. அவங்க வந்து அந்த கபூர்தாலா ராஜகுமாரி. ஆனால் வந்து அந்த ஃபுல்லாக அந்த ராயல்ட்டியே விட்டுட்டு மகாத்மா காந்தி கூட 16 வருஷம் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க வந்து இந்த ராஜ்குமாரி அம்ரித் கவுர். ஸோ லேட்டர் ஆன் ஷி பிகேம் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்த் மினிஸ்டர். உத்தரப்பிரதேஷ்லேருந்து இவங்க வந்தாங்க. ஸோ அந்த ராயல்ட்டி, அந்த ராயல் ஃபேமிலி, அந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு சாபர்மதி ஆசிரமில் காந்தி கூட இருந்தவங்க தான் இந்த ராஜ்குமாரி அம்ரித் கவுர். Okay, later on she did not only be in secretary and she became the first woman to occupy the cabinet position. இவங்க வந்து நிறைய அந்த ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் சென்டர், லேடி இர்வின் காலேஜ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க தான். ஸோ இந்த நியூயார்க் டைம்ஸ்ன்ற அந்த ஒரு பேப்பரில் when she died in 1964 they mentioned her as a princess in her nation's service. அதாவது ஒரு இளவரசி, நாட்டுக்காக ஃபுல்லாக அந்த சொசைட்டிக்காக வந்து ஒர்க் பண்ண ஒரு இளவரசி அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து எழுதப்பட்டது அவங்க இறந்து போன போது. அதாவது ஒரு புக்கு இருக்குது, ராபின் சர்மாவோட புக்கு, ஹூ வில் க்ரை வென் யூ டை அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் முடிஞ்சால் படிங்க, அது தமிழில் கூட வருது. நீ இறந்து போகும்போதும் யார் அழுவாங்க, அதாவது பிறக்கும் போது நம்ம அழுகுறோம், எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இறந்து போகும்போதும் நம்ம எப்படி அழுவ முடியாதுல்ல. நம்மளுக்காக யார் அழுகுறாங்கன்னு பார்க்க முடியாது, பட் தேர் பி பீப்புள். ஸோ நிறைய பேர் அழுதாங்க, ஐயோ இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதாங்கன்னா அந்த பர்சன் தான் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் சொசைட்டிக்கு. ஏன் பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் சேருது?
சாகும்போதும். ஏன்னா அவங்களோட வாழ்ந்த நாட்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்து சமுதாயத்தை வந்து முன்னேற்றினதுனால தான் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அழைப்பாயிறாங்க. ஒரு பெரிய பெரிய லீடர்லாம் வந்து இறந்து போகும்போதும், அண்ணா அறிஞர் அண்ணா இறந்து போகும்போதும் இட் வாஸ் அ கின்னஸ் ரெக்கார்ட். ஃபுல்லாக அது உலகத்திலே வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து யாருக்குமே வந்தது கிடையாது. ஸோ தட் இஸ் த கான்ட்ரிபியூஷன். அதாவது அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, பிறக்கிறோம், இருக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஃபோன் நோண்டுறோம், டிவி பார்க்குறோம், சினிமாவுக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், இருக்கோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் நாட் அ பிக் லைஃப். தட் இஸ் ஆஸ் யூஷுவல் லைஃப். Understood? Next, Renuka Ray. She was a woman who fought for the women's legal rights. So she studied from the London School of Economics, and she also participated in various the women's-க்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரம் த வெஸ்ட் பெங்கால் கான்ஸ்டுவன்சிலேருந்து இவங்க ஒர்க் பண்ணாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சரோஜினி நாயுடு. இவங்களை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷீ இஸ் கன்சிடர்ட் டு பி த நைட்டிங்கேல். அதாவது நிறைய வந்து போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதனால் இவங்களை வந்து த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. நைட்டிங்கேல்ன்றது ஒரு பறவை, பாடிட்டே இருக்கும், பாட்டு பாடிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த நைட்டிங்கேல். ஓகே, ஸோ இவங்க வந்து ஷீ ஆல்சோ வாஸ் வெரி க்ளோஸ் வித் மகாத்மா காந்தி. ஷீ பார்ட்டிசிபேட்டட் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதுக்கப்புறமா வந்து குவிட் இண்டியா மூமெண்ட், சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ஷி வாஸ் எலெக்டட் அஸ் அ ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சரில் ஷி பிகேம் த ஃபெல்லோ ஆல்சோ. லேட்டர் ஆன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் இந்த Sarojini Naidu was appointed as the governor also of the United Provinces. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு. ஸோ த லாஸ்ட் ஒன், அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி அடுத்து சுச்சிதா கிருபாலினி அப்படின்றவங்க வந்து ஷீ கேம் ஃப்ரம் ஹரியானா. இவங்க வந்து அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் அந்த வந்தே மாதரம் என்ற பாட்டை வந்து பாடினவங்க வந்து சுச்சிதா கிருபாலினி. Okay, she belongs to the women's wing of the Congress party, and during the post-independence period, she became the Minister of Labour. And one more important point as far as இந்த இவங்களை பற்றி பார்க்கும்போதும், இவங்க வந்து illustrious political career வச்சுருந்தாங்க. She is the இந்தியாவுடைய முதலமைச்சர், பெண் முதலமைச்சர். அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமில் கொஷின் வரும், who was the first woman chief minister of India அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்லலாம், சுச்சிதா கிருபாலினி, ரைட்? அண்ட் த லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் த 15th woman, Vijay Lakshmi Pundit. She was the sister of our first Prime Minister of India, Jawaharlal Nehru. Understood? Vijay Lakshmi Pundit. இவங்க வந்து அலகாபாத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து நிறைய அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக நிறைய வந்து ஷி வாஸ் இம்ப்ரிசன் இன் 1932 40, 42, 43 அந்த மாதிரி நிறைய தடவை. ஸோ இவங்கள்ட்ட என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால், ஷி பிகேம் த யுஎன்ஓ ஜென்ரல் அசம்பிளியில் முதல் விமன் டு பி அப்பாயிண்டட். முதல் இந்தியன் மட்டும் கிடையாது, ஃபஸ்ட் ஏஷியன் woman to be there with the UN General Assembly. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இந்த 15 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து along with the other male members, they worked very much for the drafting of our Indian Constitution. ஸோ எதுக்கு நம்மளுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும், இப்போ நீங்கள் விஜய் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, எல்லாருக்குமே வந்து சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அந்த சட்டம் தெரியல, சட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும் தப்பு தப்பாக. இப்போ ரீசெண்டாக வந்து ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சூர்யா படம். அதில் என்ன வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது அங்கே? law plays a very important role. சட்டத்து முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்ற போது வந்து அது பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பரம ஏழையாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஓகே, அந்த சட்டத்தை முன்னாடி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று தான் அப்படின்றத வந்து நிலைநிறுத்துறதுக்கு இருக்கிறது தான் கான்ஸ்டியூஷன். அதனால தான் அம்பேத்கர் சொன்னார், அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ வயலேட் ஆகப்படுதோ, எப்போ ஃபாலோ பண்ணப்படலையோ, முதல்ல அதை எரிக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். இதிலேருந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது யூ ஷுட் நோ நம்மளுடைய ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிமிலர்லி வி ஹாவ் டு நோ ஆர் டியூட்டிஸ் ஆல்சோ ஆஸ் அ இண்டியன்ஸ். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வந்து ஒரு டியூட்டி, கடமைகள் இருக்குது.
ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, ஒரு ரைட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி டியூட்டிஸும் இருக்குது. ஸோ அதே தான் நாடும். அதாவது ஒரு நாடு அப்படின்றது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன யூனிட். அதில் நிறைய ஃபேமிலி சேர்ந்தது தான் ஒரு பெரிய நேஷன் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஒவ்வொரு சொசைட்டியில் ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து இதை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணலாம், தே கேன் பி சேஃப் அண்ட் செக்யூர் டு தெம்செல்வ்ஸ் அண்ட் ஆல்சோ டு அதர் பீப்புள். So in this Republic Day, I just want to just leave a message that just think about who you are. நீங்கள் யார் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். இட்ஸ் a big question. ஒரு பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸால் கூட வந்து சொல்ல முடியாத ஆன்சர். நான் யார் அப்படின்னு சொன்னால் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நிறைய கொஷினாக தான் இருக்கும். ஸோ யூ திங்க், உனக்கு வந்து என்ன வேணும், நீ என்ன பண்ணுனா உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஃபைனலாக ஒரு லைஃபுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு எய்ம் என்ன, டு லிவ் அ பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ். அதாவது நீ வந்து நல்லா இருக்கியா, இப்போ வந்து யாரையாவது பார்க்குறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம், நல்லா இருக்கியா, அதாவது பேருக்கா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். பட் ஜென்ரலி when you look yourself inside, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு யோசிக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்போ வந்து ஒன்றால் வந்து அவ்வளோ ஹாப்பியாகவும் ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான அந்த பலன் வந்து எப்போ கிடைக்கும்னா, அந்த சாக போகிற நேரத்தில் தான் அது தெரியும். நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் சொசைட்டிக்கு அப்படின்னு யோசிக்க போகணும். அதுதான் வந்து ஹாப்பினஸை கொடுக்கும். அதாவது கிவிங் கிவ்ஸ் யூ மோர் ஹாப்பினஸ் தேன் டேக்கிங். யாருக்கிட்டேருந்து வாங்கிறத விட நீ கொடுக்க ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் கிவ்ஸ் யூ மோர் ஹாப்பினஸ் அண்ட் மோர் கண்டென்ட்மெண்ட். ஸோ யூ கேன் லீட் அ சாட்டிஸ்ஃபைட் லைஃப் as an individual. ஸோ being a teacher, I just need a good human beings for the nation. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களையே வந்து நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்கிறதுக்கு யூ ஜஸ்ட் ரீட், நிறைய படிங்க, நிறைய கற்றுக்கோங்க, நிறைய செய்யுங்க. எதுவும் வாங்கணும்னு நினைக்காதீங்க யாருக்கிட்ட இருந்தோம், நிறையா செய்யுங்க. கிவ் யோர் செல்ஃப் டு த whoever it is. அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், யார் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். கிவ் டு தெம், யூ வில் ஃபீல் யோர் great happiness. There lies the God. ஆண்டவனை வந்து நீ போய் கோயில்லையும் சர்ச்சிலையும் இதுலேயும் போய் தேட தேவையில்லை, உனக்குள்ளே இருக்குது கடவுள். ஸோ அந்த கடவுளுக்கு, அந்த கன்சைன்ஸுக்கு வந்து நீ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்னா யூ கேன் லீட் அ வெரி கிரேட் லைஃப். பெரிய பெரிய சாமியார்கள், அந்த ப்ரீஸ்ட்டுங்க, அவங்க தான் வந்து கடவுளை போய் ரீச் பண்ணணுன்னு கிடையாது. ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங் யூ கேன் ரீச் காட் வித் கிரேட்டர் ஹைட்ஸ். அண்டர்ஸ்டுட்? இப்போ வந்து அந்த வினோதய சித்தம்னு கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு இல்லையா, சமுத்திரக்கனி படம். அதில் வந்து அவன் வந்து செத்து போயிடுவான் ஃபஸ்ட்டு. ஆனால் அவன் டைம் கேட்பான், நான் வந்து அது செய்யணும் இது செய்யணும்னு டைம் கேட்டு ஒரு 90 நாளைக்கு அப்புறம் சரி ஓகேன்னு 90 days கொடுப்பாரு அவர். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 72வது நாள்லே வந்து எனக்கு போதும், நான் வந்து வந்துடுறேன் உன் கூட அப்படின்ற போது, அப்போ அந்த கடவுள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் கிவ் யூ என்ன, நான் வந்து இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத இடத்த உனக்கு கொடுக்குறேன்னு அப்படியே அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறார். நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு அவன் கண்டென்ட்மெண்ட்டோடு சொல்கிறான் பார்த்தியா, அங்கே தான் அவன் வந்து மனுஷனாக இருக்கான். ஸோ பி எ குட் ஹியூமன் பீயிங். ஸோ ஆன் திஸ் ரிப்பப்ளிக் டே ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இதை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் பி எ குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் த நேஷன், அண்ட் தட் இஸ் நீடட் ஆஸ் அ டீச்சர் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ ஆல் வெரி மச். ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அண்ட் ஆக்சுவலாக என்னோடய சேனலில் வந்து இது வந்து 200th வீடியோ. அது நேற்று வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஒரு சின்ன இது கிளிப்பிங்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். 200வது வீடியோ. அதில் நிறைய வியூவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஐ ஜஸ்ட் give my thanks and all. So continue supporting me so that I get inspired and just give you many lectures live or through my videos. So today I'll be publishing a video on the women architects of the Indian Constitution. Please do watch, and happy Republic Day. Bye bye. Thank you.